ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பொரியல் செய்ய போறோம்னா பாருங்க, காட்டுற அது என்ன பொரியல்னு. இப்போ சொல்ல மாட்டேன், இந்த வீடியோ லாஸ்ட்ல தான் சொல்லுவேன். பாருங்க, இன்னும் செய்யல, இனிமே தான் செய்ய போறேன். முடிஞ்சா நீங்க கண்டுபிடிங்க. பார்த்துக்கோங்க, இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை பார்த்துக்கோங்க, எண்ணெய், தண்ணி. வாங்க அந்த பொரியல் என்னன்னு செய்யலாம். கடாய் சூடாயிட்டு இருக்குது, எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெயிட் காட்டுறேன், பொரியல் செய்கிறது உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட்டில் இது என்ன பொரியல் லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்ன பொரியல்னு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்பயும் போல தான் நம்ம தக்காளியெல்லாம் வணக்கணும்னா அந்த மாதிரியே தான். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான வாட்டி கடுகு போட்டுக்கோங்க. எப்பயும் போல தான் வணக்கணும். லாஸ்ட்டில் என்ன பொரியல்னு சொல்கிறேன், வீடியோ முழுசாக பாருங்கள். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. பூண்டு சேர்த்திக்கணும். அப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கணும். நான் பெரிய வெங்காயம் ஒன்று தான் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்திருக்கேன், இடித்து வச்சது. நல்லா பெரிய வெங்காயம் வதங்கணும். பூண்டு போட்டால் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. நல்லா பெரிய வெங்காயம் வதங்கிட்டே இருக்கணும், வதக்கி விடணும். பார்த்துக்கோங்க, நல்லாவே வணங்கியாச்சு. தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி 2 வரமிளகாய் சேர்த்துக்கணும். இதை நல்லா வணக்கி விடணும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கணும். உப்பு சேர்த்தா தான் நல்லா தக்காளி எல்லாம் வதங்கும். எந்த குழம்பு செஞ்சாலும் தக்காளி வணக்கி விடும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நல்லா தக்காளி வணங்கியாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க, கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க, கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா வணக்கி விடுங்க. அப்புறம் நாம் அறுத்து வச்சுருந்த இந்த காய் சேர்த்திக்கோங்க. இப்பயே இதுலேயே கண்டுபிடிங்க இது என்ன காயின்னு. நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன். கொஞ்சமாக இது வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. அதுக்கப்புறமா இருங்க, உங்களுக்கு ஒருத்தரை காட்டுறேன். நான் எது சமைச்சாலும் வந்து என் பக்கத்துலேயே நிற்குது. அது எந்த ஜீவன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஜீவன் தாங்க.
ஏய் இங்க பாரு, எங்க பாரு, வெளியே வா. என்ன வேணும் பாருங்க, எப்படி வா என்கிட்ட பதில் சொல்லுதுன்னு நீங்களே பாருங்க. என்ன வேணும் புஜ்மா? புரியல. பசிக்குதா? பாருங்க, நான் சமைக்கிறது ஸ்மெல் வருதுல்ல, அதை கண்டுபிடிச்சிட்டு வந்து கீழே இறங்கி என் பக்கத்தில் வந்து நின்றுச்சு. எங்கே போகிற? இது வேகட்டும் வேகட்டும் வேகட்டும், பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ஜீவன். யார் யார் வீட்டில் பூனைக்குட்டி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. புஜிமா, புஜிமா உன்ன மாதிரியே எங்க புஜிமா பாய் சொல்லி. ஐயோம்மா இருங்க, ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். அது என்ன பொரியல்னு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு டைம் வெந்துருச்சானு சொல்லி அதை திறந்து பார்க்கலாம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துட்டே இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகணும். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வெந்துருச்சா என்னன்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட், இப்போ திறந்து காட்டுறேன். வெந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாவ், நல்லாவே வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க எப்படி வெந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன பொரியல்னா உருளைக்கிழங்கு பொரியல். எல்லாம் வேக வச்சு தான் செய்வாங்க. நான் அப்படியே டைரெக்டாகவே அறுத்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.